தற்பொழுது சிறப்பாக காரை நகர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடங்கள் எல்லாம் முன்னைய நாட்களிலே வந்து காரை தீவு என்றுதான் அழைக்கப்பட்டிருந்தது. நீங்கள் அறிந்திருப்பீர்கள், மட்டக்களப்பு பகுதியிலே வந்து காரை தீவு என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம் காணப்படுகின்றன்னு சொல்லி. இதன் காரணமாக வந்து பலவேறான சர்ச்சைகள் நிலவியது. உதாரணமாக வந்து கடிதங்கள் அனுப்புகின்ற பொழுது வந்து காரைதீவு 2 இடங்கள் வந்து ஒரு முரண்பாட்டுக்குள்ளான இடங்களாகவே கருதப்பட்டிருந்தது. இதன் காரணமாக வந்து இந்த இடத்துக்கு காரை நகர் என்று பிற்கால பகுதியிலே பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. அதைவிட அதிகளவாக வந்து காரை மரங்கள், காரை முட்களை கொண்ட மரங்கள் இந்த இடங்களிலே காணப்பட்டதன் காரணமாக இந்த இடங்கள் எல்லாம் சிறப்பாக காரை நகர் என்று அழைக்கப்படுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் இந்த காரை நகர் பகுதியிலே காணப்படுகின்ற தாளையடி கடற்கரையை பற்றி பலவரான முக்கியமான சுவாரஸ்யமான விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். அதை விட முன்னைய நாட்களிலே வந்து ஒரு கிராமமாக கருதப்பட்டிருந்த இந்த தாளையடி பகுதி இன்றைய நிலையில் வந்து பலவரான மாற்றங்களுக்கு உட்பட்டு காணப்படுகின்றது. குடும்பமே இல்லை என்று சொல்லி குறிப்பிடலாம். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் தாளையடி கடற்கரையை பற்றியும் இந்த கிராமம் எவ்வாறு அழிந்தது என்பதை பற்றியும் பகிர்ந்து கொள்ள போகின்றோம். நேயர்களே, வாருங்களமே தொடர்ந்து. பகுதியிலே முக்கியமான கடற்கரையாக விளங்குகின்ற இந்த தாளையடி கடற்கரையிலே முன்னைய நாட்களிலே, அதாவது வந்து யுத்தம் இடம்பெற முதல் 75 படகுகளை இந்த இடங்களிலே தரித்து வைத்திருந்ததாகவும், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படகுகள் வந்து படகு போட்டிக்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் இந்த ஊர் மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதைவிட வந்து கொழும்பிற்கு இங்கிருந்து வந்து பல வகையான மீன்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்திருக்கின்றார்கள். உதாரணமாக பாறை மீன், இவ்வாறு விலாங்கு மீன், பெரிய பெரிய மீன்களை வந்து இந்த கடற்கரையிலிருந்து கொழும்புக்கு எல்லாம் ஏற்றுமதி செய்திருக்கின்றார்கள். யுத்தம் இடம்பெற்ற பிறகு வந்து இராணுவத்தினுடைய அந்த கட்டுப்பாடுகள் இருந்த இந்த பகுதியின் காரணமாக வந்து தற்பொழுது இந்த வர்த்தக நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெறவில்லை என்றே குறிப்பிடலாம். தாளையடி கடற்கரையை சார்ந்த மீனவ பெருங்குடி மக்கள் வந்து ஆழ்கடல் மீன்பிடித்தலிலே பல சாதனைகளை புரிந்த மீனவர்களாக கருதப்படுகின்றார்கள். அதைவிட வந்து இவர்கள் வந்து கரையோர வேலையை பயன்படுத்தி மீன் பிடிப்பதில்லை. ஏன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு முற்புறமாக வந்து இந்த கடற்கரைக்கு அண்மையில் வந்து கற்பாறைகள் அதிகளவாக காணப்படுகின்றபடியால் வந்து மீன்களுடைய விருத்தி குறைவாக காணப்படுகின்றபடியால் கரை வேலையை பயன்படுத்தி மீன் பிடிப்பதில்லை. கற்பாறைகள் இவர்களுக்கு ஒரு தடையாகவே காணப்படுகின்றது. இதனால் வந்து களங்கட்டி என்று சொல்லப்படுகின்ற முறையை பயன்படுத்தி தான் பல மீன்களை பிடிக்கின்றார்கள். அதைவிட வந்து காரை நகர் பகுதியிலே வந்து ஆழ்கடலிலே சிறந்த மீன்பிடியாளர்களாக இந்த பகுதி மீனவர்கள் விளங்குகின்றார்கள்.
கடற்கரையினுடைய அன்னையிலே அந்த தாலாட்டிலே உறங்கி கிடந்த இந்த கிராமம் தற்பொழுது முற்றுமுழுதாக உறங்கிவிட்டதென்றே குறிப்பிடலாம். ஏனென்று சொன்னால் நடந்த கொடூர யுத்தம் 90ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நடந்த யுத்தம் காரணமாக இங்கே இருந்த மக்கள் எல்லாம் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று இடம்பெயர்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். இராணுவத்தினுடைய அச்சுறுத்தல் காரணமாக தற்பொழுது அந்த இடங்களில் வந்து மக்கள் வசிக்கவில்லை என்றே குறிப்பிடலாம். தங்களுடைய மீன்பிடி தொழிலின் காரணமாக அதிகாலை வேளையிலே வந்தால் மாலை நேரங்களில் தாங்கள் பிடித்த மீன்களை கொண்டு போய் அந்த வீடுகளிலே வைத்து விற்பனை செய்துவிட்டு அல்லது பொதி செய்துவிட்டு தங்களுடைய வீடுகளுக்கு சொந்த வீடுகளுக்கு சென்று விடுவார்கள். ஒரு சில பகுதியினர் மட்டும்தான் தனியாக இந்த இடங்களிலே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்ப காலங்களிலே கிட்டத்தட்ட 25 குடும்பங்களை கொண்ட பகுதியாக இருந்த இந்த தாலியடி கிராமம் தற்பொழுது முற்றுமுழுதாக அழிந்து விட்டதென்றே குறிப்பிடலாம். குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்த வீடுகள் எல்லாம் தற்பொழுது வந்து வலியை பின்னுவதற்காகவும் அதை விட ஓய்வெடுப்பதற்காகவும் தான் இந்த குடிசை வீடுகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகின்றது. அந்த இடங்களில் மீனை பிடித்து கொண்டு வந்து இந்த இடங்களில் பொதி செய்வதற்காகவும் இன்னும் பல தேவைகளுக்காகவும் இந்த குடிசை வீடுகள் எல்லாம் தற்பொழுது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை விட அந்த இடத்தில் ஒரு மீனவ பெருங்குடி மகன் பாடல் கேட்டுக்கொண்டு உறங்கிக் கொண்டிருப்பதை கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆரம்ப காலங்களில் வந்து தாலியடி கிராமமாக கருதப்பட்ட இந்த இடங்கள் எல்லாம் தற்பொழுது வந்து இவ்வாறான சிறு சிறு வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். காரை மரங்கள் அதிகளவாக நின்றிருந்தபடியால் சிறப்பாக காரை நகர் என்று அழைக்கப்பட்டிருந்த இந்த இடத்திலே காணப்பட்ட இந்த தாளையடி இந்த கடற்கரைக்கும் இவ்வாறு தான் பெயர் ஏற்பட்டிருக்கின்றது. எனக்கு பின்னால் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தாளையடி தாளை மரங்கள் நின்று கொண்டிருக்கின்றன. அதிகளவாக வந்து முன்னைய நாட்களிலே தாளை மரங்கள் நின்றிருந்தபடியால் தான் இந்த இடத்துக்கு கூட தாளையடி என்று பெயர் வந்திருக்கின்றது. யுத்தத்துக்கு பிறகு இந்த மரங்கள் எல்லாம் முற்றாக அழிவடைந்தது என்றே குறிப்பிடலாம். குறிப்பிட்டிருந்தேன் இந்த பகுதி மீனவர்கள் வந்து களங்கட்டி என்று சொல்லப்படுகின்ற முறையை பயன்படுத்தி தான் மீனை பிடிக்கின்றார்கள் சொல்லி. இந்த தடிகள் வந்து அந்த களங்கட்டியை தயாரிப்பதற்காக தயாரிக்கின்ற தடிகள் வந்து அதிக நேரம் வந்து நீரிலே இந்த தடிகள் காணப்பட்டதன் காரணமாக வந்து இந்த தடியிலே சிப்பிகள் காணப்படுகின்றன. இதனை வந்து அகற்றுவதற்காக சிரட்டையை பயன்படுத்தி அதனை அகற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வந்து இதை கொண்டு போய் அந்த களங்கட்டி முறைக்கான தயார்படுத்தல்களை மேற்கொள்வார்கள். அதன் பிறகு அந்த பாய்ந்து மீனை பிடிப்பதுன்னு சொல்லி இந்த மீனவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த தாளியடி கடற்கரையை பற்றி பல சிறப்பான விடயங்களை நிச்சயம் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில். அதுவரையில் ஒளிப்பதிவாளர் தர்ஷனுடன் என்றும் உங்கள் அன்பின் சர்மி. நன்றி நேர்களே.
நாங்கள் தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் வந்து உலர் மீன் விற்பனை நிலையம் என்று அழைக்கப்படுகின்றது. கடலிலே பிடித்து கொண்டு வந்த மீன்களை வந்து உடனடியாகவே காய வைத்து இந்த இடங்களிலிருந்து இன்னொரு இடங்களுக்கு விற்பனை செய்கின்றார்கள். இந்த இடத்தில் வந்து சில மீன்கள் இந்த வெயிலில் காய்ந்து கொண்டிருப்பதை கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்வதற்கு முதல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் தாய்நாடு. அதுவரையில் சற்று நேரம் காத்திருங்க. வணக்கம் தாய்நாடு. பகுதியிலே வந்து கோவில் கொண்டு எழுந்தருளிருக்கின்ற ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம், அதாவது வந்து காரநகர் வளர்ந்தலை சந்தியூடாக வருகின்ற பொழுது முதலாவதாக ஒரு பெரிய விருட்சமாக வளர்ந்திருக்கின்ற ஆலமரத்துக்கு கீழே ஒரு அம்மன் குடிகொண்டிருந்தார். அதான் வந்து மடத்துக்கரை அம்மன் என்று சொல்லி அந்த அம்மனை அழைக்கிறார்கள். இந்த அம்மன் ஆலயத்தினுடைய படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்குகிறார்கள் சுவிட்சர்லாந்தில் வசிக்கின்ற மோகன் குடும்பத்தினர். இந்த படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கியவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி, இந்த அம்மன் ஆலயத்தை பற்றியதான பல தகவல்களை இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே பார்க்கலாம் வாருங்கள். சுமார் 250 வருடங்களுக்கு முன்னர் காரநகர் வளைந்தலை சந்தியிலே ஒரு இடத்திலே ஒரு மடம் ஒன்று காணப்படுகிறது. அந்த மடத்துக்கு அருகிலே வந்து ஒரு முத்துமாரியம்மனுடைய சிலையை ஒரு மரத்திலே வைத்து, ஆலமரத்துக்கு கீழே வைத்து பல மக்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அந்த முத்துமாரியம்மனை வந்து மடத்துக்கரை முத்துமாரியம்மன் என்று சொல்லி அழைக்கிறார்கள். இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே பல சிறப்பான விடயங்களை தன்னகத்தை உள்வாங்கிய, பல வரலாற்று அம்சங்களை தன்னகத்தை உள்வாங்கிய ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுகிறது. இந்த ஆலயத்தை பற்றியதான பல தகவல்களை இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியிலே பார்க்கலாம் பாருங்கள். பொறுத்தவரை வந்து 50க்கும் மேற்பட்ட பல ஆலயங்கள் காணப்படுகின்றன. அதில் ஒரு ஆலயமாக இந்த மடத்துக்கரை அம்மன் ஆலயம் விளங்குகின்றது. 1810ஆம் ஆண்டு கால பகுதியிலே இந்த ஆலயம் இந்த காரநகர் வீதியால் வருகின்ற பொழுது முதலாவதாக வருகின்ற பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தை தலவிருட்சமாக கொண்டு அமைக்கப்பட்டதுதான் இந்த ஆலயம். 1810ஆம் ஆண்டு கால பகுதியிலே ஒரு அம்மனுடைய சிலையை, ஒரு முத்துமாரியம்மனுடைய சிலையை இந்த ஆலமரத்துக்கு கீழே வைத்து பிரதிஷ்டை செய்து ஒரு கொட்டிலே வழிபட்டு வந்தார்கள். 1983ஆம் ஆண்டு கால பகுதியிலே தம்பிராசா குடும்பத்திடம் இருந்த இந்த ஆலயம் இன்னொரு பரம்பரை, இன்னொரு சந்ததியினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் இன்று வரை அந்த சந்ததியினரை தான் இந்த ஆலயத்தை நடாத்தி வருகிறார்கள். வந்து சில வருடங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் இடம்பெறுவது என்று சொன்னால் ஆலயத்திலே எல்லோரும் ஒன்று கூடி, ஆலய நிர்வாக சபையினர் எல்லாம் ஒன்று கூடி ஒரு முடிவெடுப்பார்கள். அந்த வகையிலே ஒரு முடிவெடுத்த வேளை யாரோ ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார், இந்த ஆலயத்திற்கு வந்து வசந்த மண்டபத்தை நான் கட்டித்தருகிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டுவிட்டு அவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். ஆனால் அப்படியே மறந்து விட்டார் அவர். ஒரு சமயம் அவருக்கு கனவிலே இந்த அம்மன் காட்சி கொடுத்து இந்த ஆலயத்திலே நீ இந்த வசந்த மண்டபத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்ல அவர் பிறகு இங்கே வந்த வேளை உடனே ஆலயத்திலே வந்து இந்த வசந்த மண்டபத்தை அமைத்திருக்கிறார். இந்த கோயில் குறுக்கிற அவரிடம் கேட்டபொழுது என்ன அவசரமாக இந்த வசந்த மண்டபத்தை கட்டுகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் கூறிய பதில், நான் கடந்த வருடம் சொல்லிவிட்டு சென்றேன் உங்களுடைய இந்த ஆலயத்திற்கு வசந்த மண்டபத்தை நிறுத்தி தருவதாக. ஆனால் என்னுடைய அசண்டை போக்குத்தனமாக விட்டுவிட்டேன். ஆனால் அம்மன் கனவில் தோன்றி எனக்கு இதை கட்டித்தருமாறு சொல்ல
அந்த பயத்திலே தான் வந்து நான் இதை உங்களுக்கு இந்த ஆலயத்தில் இந்த வசந்த மண்டபத்தை கட்டி தந்திருக்கிறேன் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வந்து முதலாக வேள்வி இடம்பெற்ற ஆலயம் வந்து உரும்புராய் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற காட்டுவேரவர் ஆலயம். 1953ஆம் ஆண்டு கால பகுதியிலே இந்த உயிரினங்களை கொள்வது, அதாவது வந்து வேள்வி செய்வது தடை செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையிலே வந்து இந்த முத்துமாரியம்மன் ஆலயத்திலும் அப்படி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது வந்து இந்த ஆலயத்திலே ஆரம்பத்திலே வேள்வி செய்தார்கள். 953ஆம் ஆண்டு கால பகுதியிலே வேள்வி செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது. இப்போது அந்த பாரம்பரியத்தை பேணி வருவதற்காக இங்கே மடை செய்து பொங்கல் படைக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு கால பகுதியிலே இந்த ஆலயத்திலே புதிதாக தேர் செய்யப்பட்டு வெள்ளோட்டம் கூட செய்யப்பட்டிருக்கிறது. அதை விட 2012ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு முன்னர் இந்த ஆலயத்திலே வந்து கொடியேற்றுவது என்று சொன்னால் மாசி மாதத்திலே இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவம் இடம்பெறும். இந்த ஆலயத்திலே வந்து கமுகு மரத்திலே கொடியேற்றித்தான் இங்கே சிறப்பாக கட்டுத்தேரெல்லாம் விட்டு இந்த தேர் எழுப்பார்கள். 2012ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் இடம்பெற்ற போது இங்கே கொடித்தம்பம் பித்தளையால் செய்யப்பட்டு இப்போதும் அந்த கொடித்தம்பத்திலே தான் கொடியேற்றி சிறப்பாக இங்கே மகோற்சவம் இடம்பெற்று வருகின்றது. இந்த ஆலயத்தை பொறுத்தவரை வந்து காலத்துக்கு காலம் பல அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அந்த வகையிலே கடந்த வருடம் கூட இந்த ஆலயத்திலே ஒரு அற்புதம் கூட நிகழ்ந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், இங்கே இந்த ஆலயத்தை சார்ந்த ஒருவர் வந்து பல வருடங்களாக குழந்தையின்றி இருந்திருக்கிறார். அவர் இந்த ஆலயத்திலே ஒரு நேர்த்திக்கடனை வைத்திருக்கிறார். தனக்கு இந்த வருடம் குழந்தை பிறந்தால் நிச்சயமாக இந்த ஆலயத்திற்கு வந்து ஒரு குதிரை வாகனத்தை புதிதாக செய்து தருவதாக யோசித்திருக்கிறார். அந்த வேளை உண்மையாகவே அவருக்கு குழந்தை கிடைத்திருக்கிறது. குழந்தை பாக்கியம் கிடைத்தவுடன் அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த குதிரை வாகனத்தை செய்து கொடுத்திருக்கிறார். பன்னிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த ஆலயத்திலே மகா கும்பாபிஷேகம் இடம்பெறுவதற்கு முதல் இந்த ஆலயத்தில் ஒரு அற்புதம் கூட நிகழ்ந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சமாகிய ஆலமரத்துக்கு கீழே 5 தலை நாகம் போன்ற அமைப்பிலே ஒரு காளான் காட்சி வளர்ந்திருக்கிறது. அந்த காட்சியை பார்த்தவுடன் இங்கே இருந்த மக்கள் இது அம்மனுடைய காட்சி தான் என்று நினைத்து இந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த ஆலயம் தான் வந்து எனக்கு பின்னாலே தெரிகின்ற இந்த ஆலயம். இந்த மடத்துக்கரை அம்மன் ஆலயத்திற்கு வந்து படப்பிடிப்புக்கு அனுசரணை வழங்கிய சுவிட்சர்லாந்தில் வசிக்கின்ற மோகன் குடும்பத்தினருக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்னும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் புவியுடன் உங்கள் விஷாணி. மற்றும் இது வந்து உங்களுடைய கிராமங்கள் ஆலயங்கள் படமாக்கப்பட வேண்டுமாயின் நீங்கள் வந்து லண்டன் IBC கலையகத்தில் அல்லது யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற IBC கலையகத்தில் தொடர்பு கொள்ளலாம்.